ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாளை வேளையிலே துதிகளிடத்தில் வாசம் செய்கிறோம். அதோடு இந்த நாளை இடைவிடப்படியா பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மனதில் உற்சாகப்படுத்தப்படியா எங்கள் நம்பிக்கை நம்புகிறோமே. சேடைகளின் கர்த்தாவே, எங்கள் விடிவெளியே, இருக்கிறவரும் வருகிறவருமாக எங்கள் நல்ல தேவனே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உங்களுடைய பரிசுத்த சமூகத்திற்காக கோரிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை நம்புகிறோமே. நித்தம் எங்களை போஷித்து நடத்துகிறபடினால் எங்கள் மாறாதவரே, எங்களை தினந்தோறும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இயக்கங்களை ஆராய்ந்து அறிகிறவரே, நீங்கள் உண்மையுள்ள நியாயாதிபதியே, நலத்துவத்தை அடைந்தவரே, சேனைகளின் கர்த்தாவே, எங்கள் வல்லவரே, எங்கள் நல்லவரே, எல்லா கதைகளை மாற்றி கொடுத்த தேவனே, என் நம்பிக்கையை நம்புகிறமே. சேலைகளை மகத்துவம் உள்ளவரே, உற்சாகத்தின் ஆவினால் தொழுதை எங்களை பலப்படுத்தி வருகிறவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எங்கள் அடைக்கலமே, என் கேடகமே, என் பெட்டகமே, என் நம்பிக்கையே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே உமக்கு பரிசுத்தரை நாமத்தை தேவரீ தந்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் எப்படி இந்த காலங்களை அர்ப்பணித்து வாசிக்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொரு நாளிலும் புதிய உற்சாகத்தோடு புதிய கிருபையோடு இந்த நாளின் காலை வேளையில உடைய சமூகத்தில் கடந்து வர நீர் உதவி செய்கிறீர். இந்த காலை பொழுதிலும் இந்த நேரலை மூலமாக இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் மீண்டும் ஒரு விஷயம் உடைய வல்லமையுள்ள கரங்களில் தந்து நித்தமும் எங்களை உடைய வார்த்தையினால தாங்கி நடத்துகிற தேவன், நித்தமும் உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே எங்களை நினைப்பூசி எழுப்புகிறீர் ஐயா. நாங்கள் அசுதியாய் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி எங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடும்படி உடைய தூதரை கொண்டு உடைய தாசரை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறீரே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நீரும் சண்டையில எங்களை கொண்டு சேர்க்கிற தேவன், இந்த காலை வேளையிலும் இந்த நேரலை முற்றிலுமாய் நீ கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படி எங்களை ஆசீர்வதித்து பரப்புகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலங்களிலே மீண்டும் கூட ஒரு பாடலை பாடி இந்த புதிய நாளை தேவ நாமத்தை மயப்படுத்துவோம். உன்னத தேவனே, இனேஸ்வராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளங்கள் இயங்குதையா. தேவனுடைய சமூகத்திலே ஏகத்தோடு பாரத்தோடு பாடும்.
கடலிலே
ஐயா இளையிலே ஆனந்த பரவச ஐயா இளையிலே ஆனந்த பரவச கருவிலா பேரிலே ஆரோக்கிய அதிசயம் கருவிலா பேரிலே
என்னுள்ள ஏங்குதையா உம்மோடு இணைந்திட்டே என்னுள்ள ஏங்குதையா உம்மோடு இணைந்திட்டே என்னுள்ள ஏங்குதையா உம்மோடு இணைந்திட்டே என்னுள்ள ஏங்குதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு இணைந்து ஜீவிக்க ஏங்கிக் கொண்டே இருக்கும் உடைய பரிசுத்த பிரசன்னம் இரவு பகலும் நீங்கள் வாஞ்சித்து மாணவன் நீருடைய வாஞ்சித்து ஏங்கி துடிக்கிறது பேச்சல்லாம் என் நேசத்தை படுத்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் ஓ உண்மை குறித்தே எங்கள் ஞாபகம் உண்மை குறித்தே எங்களுடைய ஞாபகம் உண்மை குறித்தே எங்களுடைய சிந்தை உண்மை குறித்தே எங்களுடைய ஞாபகம் ஐயா மிகவாரா சாகாராகாராமா உண்மை குறித்தே எங்களுடைய சிந்தை மிகவாராகாராவினா உம்மோடு இணைந்திடே என்னுள்ள ஏங்குதையா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. தினந்தோறும் தேவனை நோக்கி நாம் பார்த்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலம் பாடல்கள் இருக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமை நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிறார். சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடலுக்கு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாரா. உங்களை நிலைநிறுத்த கர்த்தர் நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். எதற்காக? நித்திய மகிமைக்காக உங்களை அழைத்திருக்கிறது. அநேகர் எதற்கென்று அழைத்தார் என்று தெரியல. கடந்த நாளில் சொன்னது போல from to அட்ரஸ் தெரியாம ஓடிட்டு இருக்கிற ஜீவியமாக இருக்கிறது. நித்திய மகிமைக்காக அழைத்தவர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு குறை இருந்தாலும் என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் உங்கள் குறைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நீ பலவீனமாக விதைக்கப்பட்டால் பலமுள்ளவாக எழும்புவாய். கடிவெளி செழித்து பூக்கக்கூடிய காலம் உண்டு. ஆகவே நித்திய மகிமை
மகிமைக்காக நீ அழைத்திருக்கிறாய். ஏசாயா 35 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் நிருபத்தில் சொல்கிறார், அதை உங்களை மகிமையிலே உங்களுக்கு எல்லாத்தையும் நிறைவாக்குவார். அது அளவிடப்பட முடியாது, சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. யாரும் நேற்று தினத்தில் பார்த்தது போல அந்த வெள்ளை கல்லுல உனக்கு தான் தெரியும் அந்த எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், யாருக்கும் தெரியாது. புதிய பேர் உங்களுக்கு மாத்திரம் தான், சீக்ரெட் நேம். Hallelujah. You are a secret person, your secret name. அங்க மகிமையில அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதைத்தான் பிலிப்பியர் நிருபத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர் நிருபத்திலே அங்கே வாசிக்க முடிகிறது 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். மகிமை, சில விஷயங்கள் மகிமையில நிறைவாக்குறவர். இந்த பூமியில ஹல்லேலூயா மகிமையில் அநேக ஏக்கங்கள், தாகங்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ள டிவைன் பவர் அண்ட் டிவைன் நேச்சர், திவ்ய வல்லமையும் திவ்ய சுவாபத்தினை அடைந்து கொண்டே இருந்தால் அங்கே நமக்கு நித்திய மகிமைக்காக உன்னை அழைத்து இருக்கிறவர். சகல கிருபையின் பொருந்திய தேவன் அவர். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துவார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகளையும் உண்டாயிருப்பதாக. அவர் உன்னை நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். உன்னை அழைத்தது எதற்காக? நித்திய மகிமைக்காக. இந்த காலத்திலே இந்த பூமியை நான் இதை குறித்து பல தடவை இந்த 4-5 மாதங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவருடைய கரம் நீட்டப்பட்டே இருக்கிறது. எதற்காக? நாம் இந்த உலகத்தை, தேவனுடைய சபையை, உலகத்தை சீர்படுத்து, பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கிறது. சீர்படுத்துதல், ரீஃபார்ம் பண்ணுகிறார். அதே போல் சபை, உலகம் ரீஃபார்ம் பண்ணி தேவனை கண்டறிய வேண்டும். அவை சீர்படுத்துகிறவர், ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நிலைநிறுத்த முடியும் தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியத்தை, இந்த பூமியை அவர் நிலைநிறுத்த வல்லவர். ஆகவே கர்த்தர் இந்த பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ரோமர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக அவர் காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்றி வருகிறார். 9ஆம் அதிகாரம் 28, ரோமர் 9:28. கர்த்தர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று எசையா இஸ்ரவேலை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் நீதியாயிருக்கிற ஜனத்தை, அவருடைய நீதியை நிறைவேற்றி சீக்கிரமாக அந்த பூமியிலே செய்ய இருக்கிறார். கர்த்தர் இந்த பூமியிலே சீக்கிரமாக அவருடைய காரியத்தை செய்து முடிப்பார். ஆமென். நீதியோடு சீக்கிரமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். பூமியிலே சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். பூமியிலே அகிலம் முழுவதும் நிறைவேற்றி முடிக்கிறவர். இந்தியாவை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. மும்பையை நிறைவேற்றி முடிப்பார். நாம் நிற்கக்கூடிய பூமி மும்பையில கூட நிறைவேற்றி முடிக்கிறவர் அவர். அவர் உலகம் முழுவதும் கலங்கிக் கொண்டிருக்கிற ஜனத்தை பார்த்து சொல்கிறார், எங்கே இருந்தாலும் அவர் நீதியை
காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். நீ ஜப்பான்ல இருக்கியோ, அமெரிக்கால இருக்கியோ, யூகேல, லண்டன்ல இருக்காரோ, எந்த கண்ட்ரியில இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் அவர் பூமியிலே நிறைவேற்றி முடிக்கிறார். ஆகவே சீர்படுத்துவதற்காக தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அதை தடுப்பவன் யார்? தேவனுடைய கிரியையை தடை பண்ண முடியாது. தேவனுடைய ஒரு திட்டம், தேவ சபையை சீர்படுத்துகிறார், பூமியை சீர்படுத்துகிறார், ரீஃபார்ம், செயல்படுத்தி பலப்படுத்தி நிச்சயமாக நிலைநிறுத்துவார். அவருக்கே மகிமை வல்லமும் சதாவளம் உண்டாயிருப்பதாக. சீர்படுத்த காலங்களிலே நாம் சீர் பொருந்த வேண்டும், பெர்ஃபெக்டாக மாற வேண்டும். இது சீர்படுத்தும் காலம், சீர்திருத்த காலம். இந்த இந்தியாவுக்கு அநேக சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்தம் செய்தார்கள். மகாத்மா காந்தி முதலாக அநேக தலைவர்களை குறித்து நம்ம தேசத்தின் தலைவர்களை குறித்து பார்க்கிறோம். சீர்திருத்தவாதிகள். ஆனால் இன்னும் சீர்படுத்தாமல் இருக்கிறது அநேக விஷயங்கள். அதே போல இந்த பூமியை அவர் சீர்திருத்தம் செய்கிறார். அல்லேலூயா. பெரிய ஒரு கணக்கீடு சொல்வது, மாற்றத்தை, சிறைச்சாலையிலிருந்து மாற்றத்தை அடைந்து ஒரு மனிதன் இந்த வேத புத்தகத்தோடு வருகிறான். இந்த வேதம் சீர்படுத்தி சீர்படுத்த வைக்கிறது. அவனை மீண்டும் நீதிமானாக நிலைநிறுத்துகிறது. பரிசுத்த வேதம் சத்தியம் இந்த பூமியை நிலைநிறுத்துகிறது. சத்தியத்தை கொண்டு சீர்படுத்தி அவர் சத்தியத்தோடு நீதியோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்கிறார். சத்தியத்தோடும் நீதியோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த அளவோடு தான், வேற எந்த அளவோடு கிடையாது. அவர் எனக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் சீர்படுத்த காலம், சீர்திருத்த காலம் எல்லா காலங்களும் இருந்திருக்கிறது. வேதத்திலையும் அநேக பரிசுத்தவான்களை பல நூற்றாண்டுகளாக சீர்திருத்தவாதிகளாக, கிறிஸ்தவ சீர்திருத்தவாதிகளாக, கிறிஸ்தவத்தை புரட்டி போட்ட சீர்திருத்தவாதிகளும் இருக்கிறார்கள். இந்த காலங்களை அப்படி எழுப்ப போகிறார். இந்த உலகத்தில் எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற அந்த காரியத்தை நாம் சீர்திருத்தமாக போகிறது. அல்லேலூயா. அநேக சபைகள் சீர்திருத்தம் பண்ணி சீர்பொருந்தாமல் இருக்கிறது. ஊழியர்கள் சீர்திருத்தம் பண்ணி சீர்பொருந்தாமல் இருக்கிறது. நியூசிலாந்துல இருந்து எனக்கு ஒரு பெரிய குவார்டர்லி எடிஷனாக பப்ளிஷ் பண்றாங்க. அது எனக்கு வரும் 4 மாசத்துக்கு ஒரு புத்தகம், திருமறை தீபம் என்று சொல்லி. அதுல சீர்திருத்தவாதிகள் நாட்கள்ல சீர்திருத்தம் செய்யக்கூடிய சபைகளை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டது, எழுதுவார்கள். அல்லேலூயா. ஒரு பாலாண்டு கூடிய ஒரு போதகர் எழுதி கொண்டிருக்கிறார். நியூசிலாந்துல இருந்து எனக்கு வருஷ கணக்கா வந்து கொண்டிருக்கிறது ஒரு புத்தகம். பெரிய இது மந்த்லி மேகசின் கிடையாது, குவார்டர்லி சர்க்குலேஷனாக வருகிறது. வருஷத்துக்கு 4 புத்தகம். படிக்கிறதுக்கு அதிகமாக நேரம் செலவு பண்ணாங்க. அப்படி புத்தகங்கள் படிக்கிறது. சில கருத்துக்கள் சீர்திருத்தவாதிகளை குறித்து அவர் பல திருச்சபையில பல நூற்றாண்டுகள் நடந்த சீர்திருத்தங்களை குறித்து அவர் எழுதுகிறார். சில ஃபேக்ட் இருக்கிறது. அல்லேலூயா. பழைய சரித்திரங்களை நாம் புரட்டி பார்க்க வேண்டியிருக்கிறது. வேதத்தையும் புரட்டி பார்க்க வேண்டும். திருச்சபையின் காலங்களில் என்னது சீர்திருத்தப்பட்டது, தேசத்தில் என்ன சீர்திருத்தப்பட்டது,
அல்லேலூயா. சமூகத்திலே பொருளாதாரத்திலே என்ன சீர்திருத்தங்கள் நடந்தது? சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அல்லேலூயா, அரசியல், இதுல என்ன சீர்திருத்தம் நடந்தது? இப்படி பாடம் எடுத்தா 20 பாடம் எடுக்கலாம். ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு தேசத்தை குறித்தும் எந்த காரியத்தை கொடுத்தாலும் 20 பாடம் எடுக்கலாம். சமூகம், அரசியல், பொருளாதாரம், அல்லேலூயா, சமூகம், அரசியல், பொருளாதாரம், இந்த இதெல்லாம் எடுத்து 4 காரியம். அரசியல், சமூகம், பொருளாதாரம், இன்னொன்று ஒன்று இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு எடுத்து பார்க்கக்கூடிய காலம் அது. அல்லேலூயா. சரித்திரம் புரட்டப்படுற காலங்கள்ல, பழைய சரித்திரங்கள்ல சீர்திருத்தம் நடந்திருக்கிறது. இந்த காலங்களுக்கு சீர்திருத்தம் பண்ணப்படக்கூடிய காலங்கள். அதே தேவ நீதிகள் நிறைவேற்றப்படாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்படி சீர்திருத்தம் செய்த காலங்கள். இந்த காலம் தேவன் சீர்திருத்தம் செய்கிறார். தேசத்தின் தலைவர்கள் சீர்பொருந்த வேண்டும். ஸ்தாபனத்தின் தலைவர்கள், ஊழியக்காரர்கள், தலைமைத்துவங்கள் சீர்பொருந்த வேண்டும். சீர்படுத்தி சீர்பொருந்த காலம். அப்போது ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார்கள். நிச்சயமாகவே நிலைநிறுத்துவார். ஆகவே இது சீர்திருத்தமான காலங்கள். சீர்பொருந்த வேண்டும். சபை சீர்பொருந்ததற்காக தான் 5-4 மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறார் இல்லையா? சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சீர்பொருந்துவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை போதகராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை சுவிசேஷராக ஏற்படுத்தினார். எதற்காக? சீர்பொருந்தும்படியாக. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். சபை சீர்பொருந்த வேண்டும். எபேசியர் 4:11 வாசிக்கிறோம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே அறிவினால் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷராக, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சீர்பொருந்துவதற்கு 5-4 மினிஸ்ட்ரி, 5 வகையான ஊழியங்கள் ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள, ஊழியங்களுக்குள்ள, திருச்சபைக்குள்ள, தேசங்களுக்குள்ள 5-4 மினிஸ்ட்ரி. ஒருவருடைய புருஷனாக மெச்சூர்டான அனுபவத்திலே கொண்டு வருவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு, சீர்பொருந்துவதற்கு இந்த சீர்திருத்தவாதியான ஊழியக்காரர்கள் தேவை. அல்லேலூயா. இவர்கள்லாம் யாரு? மனுக்குலத்தை சீர்திருத்தம் செய்யக்கூடிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் ஏற்படுத்தி வைத்தவர். ஏற்படுத்தினார். தேவனுடைய சபைக்கு அதுதான் 1 கொரிந்தியர் 12:21 சொல்லுது. தேவனானவர் முதலாவது சபையிலே அப்போஸ்தலர்களையும், 2வது தீர்க்கதரிசியையும், 3வது போதகரையும், அதற்கு பின்பு அற்புதம், ஆளுகை, பாச, ஊழியம் எல்லாத்தையும் ஏற்படுத்தினார். முதல்ல தலைவலாம் நடக்கிறனாலதான் சில சீர்திருத்தம் இல்லாதபடி ஊழியங்கள் போயிட்டு அழைப்புல அப்போஸ்தலத்துவம். சிலரை முதலாவது தேவனானவர் முதலாவது சபையிலே அப்போஸ்தலரை வாழ் தலைக்கு மேல வாழ் இருக்கும். தலை இல்லாம வாழ் இருக்கும். வாழ் தான் தலையாட்டு, தலை தான் வாழாயிட்டு. அற்புதம், அதிசயம், ஆளுக, வாச, ஊழியங்கள் எல்லாம் முதல்ல தலையாயிட்டு தலை கீழாக. இதெல்லாம் சீர்படுத்தணும். தலைகளாக அது சீர்படுத்தினால்தான் தலைகளாக மாறும் ஊழியர்கள். இஷ்டம் போல பேச்சு, இஷ்டம் போல நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தனி உரிமை, தேவனின் கையில எனக்கு தனி உரிமை. அப்ப சீர்படுத்துவதற்காகத்தான்
ஆர்டராக தேவனை ஏற்படுத்தி ஆர்டர் இருக்கிறது. வேதத்தில் ஒரு சில ஒழுங்கு கிரகம் இருக்கு. இயேசு அற்புதம் 5 மீனையும் 5000 பேருக்கு போஷித்தார்னா ஒவ்வொரு 50 வரிசையாக வைத்தார் கிரமமா. வேதத்தில் எல்லாம் கிரமமாக செய்யப்படுவதாக சொல்கிறார். ஒழுங்கு கிரமமாக. தேவனுடைய சொந்தத்தில் சீர்படுத்தும் காலம் இது. சபை சீர்படுத்த வேண்டும். சபை சீர்படக்கூடிய நமக்குள்ள தேவையை நாம் பேசுகிறோம். தேசம் சீர்பட வேண்டும். உலக தலைவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் தரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய கடமை. அதிகாரம் என்ன அவங்க கையில் இருக்குது. தேவனே இந்த அதிகாரத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார் சொன்னா அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். மாலவியாங்கிற ஆப்பிரிக்கா கண்ட்ரில கிறிஸ்தவ போதகர் ஒருவர் அதிபராக மாறியிருக்கிறார். நல்ல வரவேற்கத்தக்கது. அவருக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் தேவன் இருக்கிறவர். வேதத்தை வாசிக்கிற தேவ மனுஷன். அல்லேலூயா. தேசத்தின் தலைவருக்கு இது போல நல்ல ஞானத்தையும் புத்தியும் தேவன் தரக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசம் சீர்திருத்தப்பட வேண்டும். சீர் பொருந்த வேண்டும். ஜனம் சீர் பொருந்த வேண்டும். தலைவர்கள் சீர் பொருந்த வேண்டும். சீர்திருத்தம் செய்ய ஊழல்கள் மாற வேண்டும். லஞ்சங்கள் மாற வேண்டும். எதை எடுத்தாலும் ஊழல் லஞ்சங்கள் மாற வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும். ஒரு தேசத்தில் தலைவர் நல்லா இருந்தாதான் குடிகள் நல்லா இருக்க முடியும். ஆண்டுடைய நாமத்துக்கு மயமுண்டாங்க. அநேக கூட பேப்பர்ல வார்த்த ஒரு மினிஸ்டருக்கு கொரோனா. இன்றைக்கு நியூஸ். அநேக தேசத்திற்காக ஜெபிக்கிறது நம்முடைய கடமை. அவன் சாவும் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவன் ஆர்வண்டா இருக்கிறான். ரொம்ப அதிகாரத்தை தவறாக மிஸ்யூஸ் பண்றான்னு சொல்லிக்காக தலைவர்களை அவன் செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அது தப்பு. தலைவர்கள் தேவை. அவன் மனம் மாறினாலே அவர்கள் போதுமே. நல்ல புத்தி கிடைச்சாலே போதுமே. யாருனாலும் சரி மனம் திரும்பினால் போதும். அவன் சீர்படுத்தணும். அதற்காக செய்யுங்கள். இந்துத்துவ அமைப்பாக இருக்கலாம் அல்லது இந்துத்துவாவை சார்ந்த கட்சியாக இருக்கலாம். அவன் சாவன் சொல்லிட்டு நீங்க எரிச்சல் பொறாமை அடையாதுன்னு சொல்லுகிறார். கிறிஸ்தவத்துக்கு அது இருக்க வேண்டும். தவறான உபயோகம். நேற்று ஒரு பாஸ்டர் பேசுறாரு. அமித்ஷாக்கு கொரோனாவுக்கு மறுபடியும் அட்மிட் நான் சந்தோஷமா சாகணும் அப்படி சொல்லாதையா. எந்த தலைவனும் சாகக்கூடாது. அவன் மாற வேண்டும் என்று சொல்லிப்போம். எத்தனையோ பேரு வைராக்கியத்துடைய இந்து முன்னணி RSSல இருந்து மனம் திரும்பலையா ஒரு சாக வேண்டும் என்று சொன்னாங்க. சாவினுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார் எசேக்கியேல். 2 சாவு இருக்குது. நல்ல ஆவிக்குரியர்கள் சரியானபடி உணர்ந்து கொண்டால் அவனுக்கு இன்னொரு சாவு அவன் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சு அவன் சாவக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது சாவினுடைய சாவை நான் விரும்பவில்லை. இன்னொரு சாவு இருக்கிறது அவனுக்கு. அது அக்கினி கடல் அல்லவா. யாரை கொண்டு பகைவனுக்கு நீ சாவு என்று சொன்னார். நீ செத்தா நல்லா இருக்குமே ஒளிஞ்சு போனா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க அதுக்காக மேட்டர் வேற. ஆனால் அது யாரும் நம்ம சாக்க முடியாது. அல்லேலூயா. இந்த சத்தை எடுத்தாலும் என்ன சொல்றது வசனம்? சத்தத்தை எடுப்பீர்கள் சாவுக்கு எனக்கு எதை கொடுத்தாலும் தேவ திட்டம் இல்லாமல் ஒருவனுக்கு மரணம் கிடையாது. அதனால எந்த வைரஸ்னாலையும் உடனே உன்னை தீண்டியோடு நினைக்காதீங்க. இந்த காலத்தில் சீர்பொருந்தம் சீர்திருத்தத்தோடு கூட சீர்பொருந்த வேண்டும். தேவனுடைய உபதேசத்தோடு சீர்பொருந்த வேண்டும். தேவனை தடுக்கிறதுக்கு நாம் ஏமாத்திரம். அப்போஸ்தலர் பேதுரு சொல்கிறார்,
தேவனுடைய திட்டத்தை தடுக்கிறதுக்கு ஏமாத்திரம். அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் ஏமாத்திரம் வேண்டாம். தேவனை ஒருவனும் தடுக்க முடியாது. தேவனை தடுக்கிறதுக்கு நாம் ஏமாத்திரம். தேவனை தடுக்க முடியுமா? கொடுக்கிற தேவன் கொடுத்துட்டு தான் இருப்பார். பட்சபாதம் இல்லாத தேவன். அன்றைக்கு கொர்நேலியு உபவாசித்து குடும்பத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். 100க்கு அதிபதி. அவனுக்கு தேவன் தரிசனமாகி சொல்கிறார், அங்க தோல்பதனுடைய வீட்டுல ஒரு உட்கார்ந்து யாரு? பேதுரு, என்னப்பட்ட சீமோன் பேதுரு இருக்கிறார். அவரை கூட்டிட்டு வந்து அவரை போய் கூட்டி வான்னு சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஜெபம் பண்ணிட்டு போதே தூதரை அனுப்பி அவனுக்கு வெளிப்படுகிறார். பிரத்யட்சமாக வெளிப்படுகிறார். கொர்நேலியின் வீட்டிலே வெளிப்படுகிறார். அவன் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பேதுரு ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே இறங்கினான். ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படுகிறது. தேவன் அவனுக்கு பிரத்யட்சமாக, இவனுக்கு ஞான திருஷ்டி. ரெண்டு பேரும் ஜெபம் பண்றாங்க. அவங்க எங்கேயோ ஜெபம் பண்றான், எங்கேயோ ஜெபம் பண்றான். கொர்நேலியு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, பேதுரு ஒரு இடத்துல ஜெபம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு. அங்கே ஞான திருஷ்டி அடைகிறார். அல்லேலூயா. மேல் வீட்டில் ஏறினான் என்று 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிடுற மனதா இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். ஜெபம் பண்ற இடத்துல தேவன் ஒரு பசி உண்டாக்குறார். சில பேருக்கு ஜெபம் பண்ணும்போது பசி வருது. அல்லேலூயா. அதே பசி ஆத்ம பசி. தேவன் ஆத்ம தரிசனத்தை கொடுக்கிறார். அது வரைக்கும் அவர்கள் எருசலேமிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கிறார்கள். யார் வீட்டில் தங்கி இருக்கிறார்? ஒரு தோல் பதினேழுடைய வீட்டில். அப்படிதானே சொல்ற 6ஆவது வசனத்துல. அவன் தோல் பதினாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். தோல் பதினேழு வீட்டுல எவன் நாட்டம்? தாராவி, நம்ம பகுதியில் தாராவி இருக்கிறது. தாராவினாலே தோல் பதினேழு இடம் தான் தோப்பது. இப்பவும் குட்டிவாடிலாம் பார்த்தா தோல் பதினேழு தான் நாற்றம். எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு பேரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவருடைய பாதத்துல கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. பெரிய நிழலுக்கு சுகம் அடைஞ்சாங்க. பெரிய ஆள். அல்லேலூயா. சாதாரணமா ஒரு தோல் பண்ண வீட்டுல இருந்தாங்க. இப்போ ஊழியக்காரனால எங்க ஒரு அழைத்தனா அவர் எங்க இருக்கிறான்னு தங்க வைக்கணும். 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்காங்க. அதுக்கு குளம் வேணுங்கிறாங்க. நல்லா குளிக்கிறதுக்கு தொட்டி வேணுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் குட்டிவாடியில கொண்டு போறோம். தோல்பர் என்ற இடத்துல நாட்டமான இடம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தான் பண்ணுகிறார். அந்த வீட்டுல அவன் தங்கி இருக்கிறான். சில பேர் எல்லா வீட்லையும் தங்க மாட்டாங்க.
ஊழியக்காரன். ரொம்ப பிரம்மாண்டமான இருக்கணும் வீடு. அவர் அப்போஸ்தலர் பேதுருவிடையா தலைமைத்துவம் கூட்டிட்டு வர சொல்ற இடம் எங்க? ஓடு போயிடும். அங்கே தேவன் ஒரு அவனுக்கு என்ன ஆகிறாரு? பிரத்யட்சமாக தேவன் தரிசனமாகிறார். ஞான திருஷ்டி அடைகிறார் தேவன். அல்லேலூயா. பேதுரு ஞான திருஷ்டி அடைந்து தேவனை தரிசிக்கிறார். அவன் முடியாதுங்க அடிச்சு குசிக்கிறதுக்கு ஒரு பெரிய வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்குது. அதுல எல்லா விதமான பறவைகள், காட்டு மிருகங்கள், பிராணிகள் எல்லாம் இருக்கு. பேதுரு எழுந்திருந்து அதை அடுத்து குசின்னு சொல்கிறார். அப்படி இல்ல, தீட்டு அசுத்தமாக குசிக்க மாட்டேன். இப்படி 3 தரம் அப்படி வார்த்தை உண்டாச்சு. இந்த தரிசனத்தை தான் சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே கொர்நேலியு அனுப்பப்பட்ட மனுஷன் வந்தாங்க. அத சந்தேகப்பட்டிருக்கும் போதே அங்க அவனுக்கு பதில் வருது. சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணிக் கொண்டிருந்தார்கள். ஆவியானவர் இதோ 3 மனுஷர்களை தேடுகிறார்கள். எவ்வளவு பதில் பாருங்க. 3 மனுஷர் தேடுறாங்க. அவன் இதை கொஞ்சம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் அவரோடு நீ கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று சொன்னான். உனக்கு பதில் கிடைத்திருக்கிறது. ஞான திருஷ்டி அடைந்து தரிசனம் அடைகிறான். தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்தணும். அங்கே போய் பிரசங்கிக்கிறான். பேருக்கு வந்த உடனே பாவத்தில் விழுகிறான். அப்படியே சாச்சாங்க கொர்நேலியு. அதுக்கு அவன் விளக்கம் சொல்லுகிறான். பேதுரு பிரசங்கிக்கும் போது பரிசுத்த ஆவி வரங்கள் புறஜாதி மேலே ஒளிந்திருந்த தரிசனம் நிறைவேற்றது. பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பேதுரு பிரசங்கிக்கும் போதே பரிசுத்த ஆவி நிரம்பினார். 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுரு கூட வந்திருந்த விருத்தசனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவி வரம் புறஜாதியின் மேலும் ஒளிநிலப்பெருக்கை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவி பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறுவதற்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு கட்டளையிட்டான். இத அப்போஸ்தலர் சபை கூடப்பட்டு பேதுரு எப்படி போய் விருத்தசனம் பண்ணாத ஜனங்கள் மத்தியில போய் எப்படி புசிக்கலாம்? எப்படி அங்க போயிட்டு வரலாம்? இதை கேள்விப்பட்டாங்க. விருத்தசனம் இல்லாத மனுஷத்தில் போய் அவருடைய போஜனம் பண்ணி வேண்டி அவருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அதுக்கு பேதுரு வரிசையாக விவரித்து சொல்கிறான். நான் இப்படி கோப்பா பட்டணத்தில் ஜோபனை கொண்டு போய் ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது எப்படி எல்லா வரத்தையும் விவரித்து சொல்கிறான். சொல்லி நான் பேச தொடங்கின போது 15 வசனம், நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்ம இறங்கின போது இறங்கினது போலவே அருகே இறங்கினார்.
வாழ்க்கையில நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணது போல அவர்களுக்கு அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் சில சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஒருவன் தடுக்கிறது ஏமாத்திரம். பரிசுத்த ஆவியினரை கொண்டு சீர்திருத்தம் நடக்கிறது. கொஞ்ச கால பாடலுக்கு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். சில அதாவது நாட்கள்ல அப்படியே இருந்து கொண்டு இருக்காது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த யார பேதுருவ அவருக்கு ஞான திருஷ்டி அடைய வைத்து பிரத்யட்ச தரிசனம் கொடுத்து அவனை உந்தி கொண்டு போக சொல்கிறார். தேவனை தடுக்கிறதற்கு நாம் ஏமாற்றோம். தேவனை தடுப்பதற்கு அல்லேலூயா ஜெபம் முக்கியம். ஜெபத்தை கூட தடை பண்றாங்க. ஜெபத்தை தடை பண்ணி பேதுருவ என்ன செய்றாரு? பசியை உண்டாக்கி தேவனை தடுப்பதற்கு ஏமாத்திரம். அவன் ஜெபம் பண்ணத்தான் ஏறணும். எப்படி சொல்றாரு? 19 மறுநாளே அவர் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினா. வழக்கமா ஜெபம் பண்ணுகிறவன் அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி ஜெபம் பண்ணும் போதே ஞான திருஷ்டி அடையணும். ஜெபத்துல ஞான திருஷ்டி கிடைக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணும் போதே ஞான திருஷ்டி அடையும். எங்களுடைய அனுபவம் நம்ம காமிச்சிருக்கிறாங்க. சில இதை அப்படியே காமிப்பார், சில விஷயங்கள் அப்படியே திறந்து காமிப்பார். இங்க கவனிக்க வேண்டும். தேவன் அதாவது அந்த நாட்கள்ல பெருதேசம் பண்ணப்படட்டா அவங்க போய் கலக்கக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டில இருந்து வருகிறது. பெருதேசம் பண்ணப்படாதவன் அவன் வீட்டுல போய் நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்கிய அதுக்குள்ள செய்தி போயிருங்க. நல்ல செய்திலாம் போயிடும். அது துர்ச்சதியாக மாறி போகும். நல்ல செய்தி துர்ச்சதியாக போகும். அனைத்தும் தடுத்து நிறுத்துகிறார் தேவன். சீர்திருத்தத்தை தேவன் கொண்டு வருகிறார். அப்படியே இருக்கிறது உனக்கு மாத்திரம் தேவன் அல்லப்பா. நீ தேவனை தடுக்க முடியாது. பேதுருவே தடுத்து பார்த்தான், முடியல. 3 நேரம் சொன்னார். சந்தேகப்பட்டு இதே கொஞ்சம் சிந்திச்சு கொண்டிருக்கும் போதுதான் 3 பேர் அவனை தேடுறாங்கப்பா. அதையே அந்த தரிசனத்தை கொடுத்தே சிந்திக்கணும்னா நீ ஆவியானவர் இதோ 3 மனுஷனை தேடுறாங்க. நீ எடுத்து இறக்கி ஒன்றுக்கு சந்தேகப்படாம அவர் கூட போனாங்க. கொர்நேலியு வரவழைச்சு காலைல விழுறான் தாழ்த்தி. அவன் எல்லா விவரத்தையும் சொல்லுகிறான். அவருக்கு எல்லா பதிலும் கிடைச்சிட்டு பிரசங்கிக்காப்ல வேற வசனத்தை பிரசங்கிக்கும் போது பரிசுத்தாவின் மேல் ஒவ்வொரு மேல் எனக்கு பொழிந்தருகிறார். ஆதியிலே ஊற்றப்பட்ட பொழிந்த அதே ஆவியானவர் இறங்குறார். அதை பேதுரு பார்த்து பிரமித்துட்டான். ஞானஸ்நானம் தலைவனக்கூடாது கட்டளையிட்டான். செய்தி அதுக்குள்ள ஆதி அப்போஸ்தலர் சபைக்குள்ள போயிட்டு செய்தி பேதுரு வந்தவன கப் எடுக்கிறான். நீர் என்ன எங்களுக்கு தலைவனாக இருந்துட்டாங்க போயிடலாம். சும்மா இருக்கீங்களா என்ன? எங்களுக்கு தலைவனாக எங்க போறீங்க கேட்கிறாங்க. நான் ஆவியானவர் சொல்லப்படிதான் கேட்கணும். அல்லேலூயா. சில சீர்திருத்தத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடியதான் கேட்க வேண்டும். சீர்திருத்தத்தை தடுக்க முடியாது ஒரு மனுஷன். இந்த
இந்த பூமிக்கும் திருச்சபைக்கும் கொண்டு வருவதற்கு சீர்திருத்தத்தை வரப்படுவதற்கு ஒரு மனிதன் தடுக்க முடியாது. ஏமாத்திரம். அல்லேலூயா. இன்னும் வாசித்தால் அப்போஸ்தலன் பவுல் கூட இந்த சம்பவம் அங்கேயும் நடக்குது. விருத்தசனம் பண்ணணும், அங்க பெரிய ஒரு குழப்பம். 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில ஊழியத்துல சில யூதர்கள் வந்து நீங்கள் மோசடி முறைப்படியே விருத்தசனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதனையாளர்கள். அதிலே அவர்களுக்கும் பவுல் பர்னபாவுக்கும் மிகுந்த வாக்குவாதம் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலத்திற்கு மூப்பரிடத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அந்தபடி அவர்கள் சபையாரால் மறியடிக்கப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகள் வழியாக போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலர் மூப்பரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவர்களை எல்லாம் அறிவித்தார்கள். அறிவிக்கும் போது மிகுந்த தர்க்கம் உண்டாகுது. அப்போஸ்தலர் மூப்பர் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். அங்கே வாசிக்கும்படி பரிசேய சமஸ்த சமயத்தார் 5ஆவது வசனத்துல விசுவாசிகள் சிலர் இருந்து அவர் விருத்தசனம் பண்ணுகிறதும் மோசே நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்கள் கற்பிக்கிறதும் அவசியம். சில நியாயப்பிரமாணத்தை பரிசேய நியாயப்பிரமாணத்தோடையவர்கள் அந்த சமயத்தோட விசுவாசிகளாக மாறிட்டாங்க. அவங்களுக்கு சில சீர்திருத்தம் வரல, சில பிடிவாதம், மனம் கடினம், சில சீர்திருத்தத்தை தடுக்குது. மன கடினம். நீ கவனிங்க, நம்ம ரோமன் கத்தோலிக்க ரட்சிக்கப்பட்டிருப்போம். அதுமாதிரி பரிசேயர் நியாயப்பிரமாணம் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் விருத்தசனத்தை நம்பினாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா வந்துட்டாங்க. அப்போஸ்தலர் சபையில இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எப்படி நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளணுமே விருத்தசனம் பண்ணணும் கற்பிக்கப்பட்டிருக்கேன்றாங்க. அப்போஸ்தலர் மூப்பர் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணி மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவரை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கப்படி புறஜாதிகளுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்கும்பே உங்களில் ஒருவனை நீ தெரிந்து கொண்டார். பேதுரு சொல்கிறான், இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல அவர்களுக்கு தந்தனை அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் செய்தார். நீ கவனிக்க வேண்டும். நம்முடைய பிதாக்களாலும் நம்முடைய சுமக்க கூடாது என்ற நுகத்தடியை சீசர் களத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது. எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோம் என்றார். தேவன் செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியை கொண்டு செய்யக்கூடிய சீர்திருத்தத்தை முதல்ல பேதுருவே தடுத்தான். ஏன்னா அவங்களுடைய கோட்பாடு விருத்தசனம் பண்ணப்பட்ட நடுவில் தான் ஊழியம் நடக்கிறது. அப்போஸ்தலர்கள் எதிர்த்தாங்க, அவங்க புரிந்து கொண்டாங்க. அடுத்தது பவுலுடைய ஊழியத்துல இன்னும் அப்போஸ்தலர் சபையில் எருசலேம்ல பரிசேய சபையார் அவர்கள் அதை நம்பினார்கள். அப்ப சீர்திருத்தத்தை தேவன் கொண்டு வரக்கூடிய பரிசுத்த ஆவியை கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தத்தை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களே, புரியுதா? ரட்சிக்கப்பட்டவர்களே பல கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறார்கள். எழுப்புதலுக்கு தடை. பேர் எல்லாத்தையும் விவரித்து காண்கிறான். எனக்கு அப்படி நடந்தது என்று விவரித்து சொல்றான். அப்பொழுது பவுல் பேசுகிறார். அப்பொழுது கூடியிருந்த யாருக்கு அமைந்திருந்து பர்னபா பவுலும் தன்னை கொண்டு தேவன் பிரஜாதிக்கு செய்த அதிசயமான அற்புத யாவத்தை விவரித்து சொல்ல கேட்டார்கள். அதற்கு பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரி எனக்கு செவிவிடுங்கள். யாக்கோபு பேசுகிறார். அப்போஸ்தலர் யாக்கோபு, தேவன் பிரஜாதிக்கு நமது நாமத்திற்கு ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல்
முதல் அவர்களுக்கு கடாட்சத்திருந்த விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. எங்க லூக்கா 2:30 பிள்ளையை கையில வைத்துக் கொண்டு மரியாள் போவாங்க தேவாலயத்துக்கு வந்து அர்ப்பணிக்க வரும்போது அங்க சிமியோன் எல்லா தீர்க்கமா சொன்னாப்ல. லூக்கா 2:30 வாசிக்கலாம். தீர்க்க அங்க புறஜாதிகளுக்கு ஒளியாக அந்த இயேசு கிறிஸ்து குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. லூக்கா 2:30 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும் தேவரின் சகலங்களுக்கு முன்பாக ஆயத்தப்படின உம்முடைய எச்சரிக்கையை கண்கள் கண்டது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி விளக்கு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி அவர் இஸ்ரவேலுக்கு மகிமையாக கொடுக்கப்பட்டவர். சிமியோனுக்கு விவரித்து சொன்னதை யாக்கோபு எடுத்து பேசுறார். அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்கள் ஒத்திருக்கிறது. இந்த காலங்களுக்கு கவனிக்க வாக்குவாதம் பண்ண வேண்டாம். தீர்க்கதரிசன வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து அதை சரிபடுத்தி நாம் சீர்படுத்த வேண்டும். சொல்றேன். அதுக்கு எப்படி மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகோதரர்களும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் பணங்களை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்த வேண்டிய இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமோஸ் 9:12 வாசிக்கிறோம். இது தீர்க்கதரிசனம் எங்க இருக்கிறது? ஆமோஸ் 9:12. அப்ப இதெல்லாம் எடுத்து சொல்கிறார். என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு இதெல்லாம் நடக்குமா? அப்ப இந்த காலங்கள் கவனிக்க வேண்டும். எழுப்புதல் வரப்போகிறது. தேசம் உலக அளவுல திருச்சபையில பெரிய ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இது வேலை கொடுங்க. ஆனால் மறுபடியும் சீர்படுத்த வேண்டும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டினாரே அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு சீர்படுத்தி அதுக்கு தான் புறஜாதி ஒளியாக வந்தார், விளக்காக வந்தார். மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்துவே. இதான் தீர்க்கதரிசனமான வார்த்தை. அதாவது வீழ்ந்து கிடக்கிறதை I will rebuild its reins சொல்லப்படுது ஆங்கிலத்தில். Reins. Hallelujah. I will rebuild its reins. Reins சொன்னா அதாவது வீழ்ந்து கிடக்கிறத மீண்டும் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். செட் இட் அப் பில்ட் பண்றார். மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். என்னதெல்லாம் வீழ்ந்து கிடக்கிறதோ சீர்படுத்தி அதை மீண்டும் கட்டதான் வீழ்ந்து கிடக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வீழ்ந்து கிடக்கிறது. நெகேமியா அறைகூவலிட்டான், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். தொபியாக்கும் சன்பல்லாத்தாக்கும் எதற்கு நடுவிலே அறைகூவலிட்டான் பானபாத்திரக்காரன் நெகேமியா. சீர்திருத்தம் இந்த காலங்கள் திருச்சபையிலே, ஊழியர்களே, தேவராட்சியத்திலே, தலைவர்களுக்கு வரப்போகிறது. வீழ்ந்து கிடக்கிறத அதை சீர்படுத்தி திரும்ப கட்ட வேண்டும். அதற்கு சபை சீர்படுத்த வேண்டும், தலைவர்கள் சீர்படுத்த வேண்டும், ஊழிய ஸ்தாபனங்கள் சீர்படுத்த வேண்டும், விசுவாசிகள் சீர்படுத்த வேண்டும். பேதுரு முதல்ல ஏற்றுக்கொள்ள அத கிரிகளை பார்த்து பிரசங்கித்த போது பேதுரு ஏற்றுக்கொண்டு பிரமித்தான். ஆனால் அப்போஸ்தலர் சபை ஏற்றுக்கொள்ளல. தேவனை தடுப்பதற்கு எம்மாத்திரம் என்று சொல்கிறான். விசுவாசிகள், கொள்கையுடைய விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில உபதேசங்களை சீர்பொருந்தும்படியாக தேவன் பேசுகிறார்.
அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை கொண்டு, போதரை கொண்டு, மேய்ப்பரை கொண்டு, சீஷரை கொண்டு சபை சீர்பொருந்த, ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு தடை. தேவனுடைய சித்தத்தை தடுக்க முடியுமா? தேவனை தடுக்கிறதற்கு ஏமாத்திரம், நான் ஏமாத்திரம், யாரும் தடுக்க முடியாது. அவர் ரீஃபார்ம் பண்ணியே செய்வார், பண்ணியே தீர்வார். அவர் ஏனென்றால் கரையம் செலுத்தி இருக்கிறார் இந்த பூமியிலே தேவன். ஏன்? அவர் என்னவோ சொந்த துமாண்டு வராமல் இந்த பூமியிலே கரையம் செலுத்தி இருக்கிறாரே. அவர் நிச்சயமாகவே மனுக்குலத்தை ரீஃபார்ம் பண்ணியே தீர்வார். அழிவும் உண்டு, அதற்குல சேதாரம் உண்டு. சேதாரம் இல்லாத ஆதாரம் கிடையாது. ஆக இந்த நாட்கள் நடக்கக்கூடிய சம்பவம் அல்ல, ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம், சீர்படும்படியாக வீழ்ந்து கிடக்கிறதை திரும்ப கட்டுகிறார். அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் வாசிக்கப்படுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் மீண்டும் அதை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரமாக என்று தைரியம் கொண்டு சொல்கிறார். ஏசாயா 65:1 இருக்கு, படிக்க வேண்டாம். ஏசாயா 65:1 ஏசாயா சொல்கிறான், என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரகமான என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். அப்போ என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், புறஜாதி இல்லை, என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரகமான என்று தைரியம் கொண்டு சொல்கிறான். இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களுக்கு எதிர்த்து பேசுறவர்களுக்குமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நான் முழுதும் என் கை நீட்டினேன் என்று சொல்லியிருக்கிறான். கை நீட்டப்பட்டிருக்கு, ஸ்ட்ரெச் ஹேண்ட். தேவ சமக்கிரமாக கை நீட்டப்பட்டிருக்கிறது. ஏன்? கீழ்ப்படியாதவர்களை எதிர்த்து. நீ எதிர்த்து நின்றால் நீ தேவனுடைய சீர்திருத்தத்துக்கு, பரிசுத்தருடைய சத்தத்திற்கு நீ எதிர்த்து நின்றால் அவருடைய கை உனக்கு நீட்டப்படும். அன்றைக்கு எதிர்த்து நின்றால் கை நீட்டப்பட்டது. யூதருக்கு விரோதமாக கை நீட்டப்பட்டது. ஏன்? ஒரே ஜாதியில் நம்மை தேடாதவர்கள், கண்டறியாதவர்கள், விசாரித்து கேளாதவர்கள் வெளியிடமாகும்படியாக அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக கை நீட்டப்பட்டது, யூதருக்கு விரோதமாக கை நீட்டப்பட்டது. ஆகவே புறஜாதிகளாக நம்மையே தேவன் ரட்சித்தார். இப்படிதான் ரட்சிப்பு நமக்கு வந்தது. புரியுதா? தேவனுடைய கரம் இந்த நாள் நீட்டப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. கீழ்ப்படியாதவர்களை எதிர்த்து, தேவனை தடுத்து, சீர்திருத்தத்தை தடுத்து, நீ சீர்பொருந்த உபதேசத்தை தடுத்து நீ ஏற்று நின்றால், கீழ்ப்படியாமல் ஏற்று நின்றால் தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. நீ தேவனை தடுக்கிறதுக்கு ஏமாத்திரம் அவர் சீர்திருத்தம் செய்வார். அப்படி சீர்திருத்தம் என்றுதான் உலகளாவிய சீர்திருத்தத்தில் நானும் நீங்களும் புறஜாதியாக, அந்நியராக, காணியாட்சிக்கு புறம்பாக, தேவனை அற்றவர்களாக நாம் இருந்தோம் என்று எபேசியர் எழுதுகிறார் 2ஆம் அதிகாரத்தில். நாம் அப்படித்தான் இருந்தோம். முன்னால இஸ்ரவேலுடைய இதயத்தின் கடினத்திலிருந்து தான் நடந்துச்சு. அக்காலத்திலே எடுத்து வாசிக்கலாமா? எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் நாம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உடன்படிக்கைகளுக்கும் அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்தின் தேவனற்றமாக இருந்தவர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். நீங்கள் நானும் இப்படித்தான் இருந்த அக்காலத்திலே. யாருடைய இருதயத்தின் கடினம், யாருடைய கீழ்ப்படியாமை? இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமை. தேவன் கரத்தை நீட்டினார். எங்க? யார் மேல நீட்டினாரு? எருசலேமை சிதறடித்தது,
முழு உலகம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. தோமா இந்தியாவுக்கு வந்தார். அல்லேலூயா. முதல் நூற்றாண்டிலே உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள் யூதர்கள். ஏழை 70 தீர்த்துராயினால் தீக்கிரையாக்கப்பட்டது. சரித்திரம் சொல்லுது 35 லட்சம் ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். கடுக்கால் அளவு ரத்தம் தேசத்தில் ஓடினதாம் அந்த குற்றமற்றவரை கொன்றது நிமித்தம். அல்லேலூயா. இன்னும் கீழ்ப்படியாமை, இன்னும் மேசியா வரல, முட்டி முட்டி போய் அழுத்து இருக்கிறான். அவர் வந்துட்டார், புரஜாதிகள் எழுப்ப வந்துட்டு. ஆகவே இந்த காலத்திலே கூட திருச்சபை நாம் புறஜாதியாக நம்ம ரட்சித்துட்டாரு, நம்ம வேதவசனத்தை கண்டுகொண்டோம். ஆனால் இன்னும் தேவனை தடுக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம், நீ ஏமாத்திரம் ஏது கண்டுகொண்டாங்க. அதுக்கப்புறமாக ஒரு எழுப்புதல், பவுலை அங்கீகரித்தார்கள். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் அங்க சொல்கிறார் கலாத்தியர் நிருபத்துல, அவன் சொல்றான் பேதுருவும் கேபாவிற்கு யாக்கோபிற்கு வலது கை கொடுத்தார்கள். கலாத்தியர் 2:7 அதுவும் இல்லாமல் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பேதுருவை தெரிந்து பலப்படுத்தினரும் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்தசேதனம் உள்ளவர்களை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்தசேதனம் இல்லாதவர்களுக்கு புறஜாதிகளாக இருக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்டு, அப்போஸ்தலர் சபை கண்டு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட, அன்னைக்கு தூணாக இருந்தார்கள் யாக்கோபும் கேபாவும் பேதுருவும் யோவானும். அப்போஸ்தலர் சபைக்கு அன்னைக்கு தூண்களாக இருந்தார்கள். சபைக்கு சில தூண்கள் தேவை, உபதேசம் உள்ள அப்போஸ்தலர்கள் தேவை. அப்போஸ்தலர் முதலாவது தூண்கள். அந்த தூண்ல இருந்தா கட்டளை எடுத்து விழுந்துரும், ஊழியை எடுத்து விழுந்துரும், ஸ்தாபனம் எடுத்து விழுந்துரும். தூண் அடுத்த அப்போஸ்தலரை தேவனால் முதலாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புறஜாதிக்கு பிரசங்கிப்படி அந்நியுடைக்கத்துக்கு அடையாளமாக எனக்கு மரணவாக்கு வலதுகை கொடுத்து கருத்தரை நினைத்துக் கொள்ளுங்கள் மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்ய முடியாது. அவர்கள் முன்னமே நானும் கருத்துவனாக இருந்தேன். அல்லேலூயா. கவனிங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் சபை முதலாவது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. தேவன் சீர்படுத்தும் காலத்திலே சீர்படுத்தி அப்போஸ்தலருடைய இருதயங்களை சீர்படுத்துவதற்காக பிரத்யட்ச தரிசனமாக ஞான திருஷ்டி அடைய வச்சு, ஒரு தலைவனுக்கு ஞான திருஷ்டியை கொடுத்து, அப்படிப்பட்ட காலங்களுக்கும் அநேகர் ஞான திருஷ்டி அடைவார்கள், தரிசனம் காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனம், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இந்த காலத்திலே தேவன் சீர்படுத்துவதற்குடைய காலங்களாக மாற்றத்தை உண்டாக்க போகிறார். சீர்திருத்த காலம். அன்னைக்கு சீர்திருத்தம் அடைந்தார், தடுப்பதற்கு ஏமாத்திரம். இது காலம் நீட்டப்பட்டது. அன்றைக்கு நீட்டப்பட்டது போல இன்றைக்கு நீட்டப்பட்டதுக்கு காரணம் என்ன? உலகளாவிய திருச்சபைகளுக்கு ஏன் நீட்டப்பட்டது? அன்றைக்கு சிறகுறமாக நீட்டப்பட்டது. ஏன்? தேவன் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர விரும்பினார். அதை தடுத்துக் கொண்டே இருந்தனால நீட்டப்பட்டது. ஆகிய திருச்சபை இந்த நாட்களில் இதற்காக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய லீடர்ஷிப்களுக்கு வெளிப்பட வேண்டும். தேவனுடைய திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இல்லாதபடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து சீர்படுத்த வேண்டும். சபையை, ஊழியத்தை, ஸ்தாபனத்தை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே வரக்கூடிய காலம் நிச்சயமாகவே எழுப்புதல் காலம். உலகளாவிய எழுப்புதல், பெரிய மாற்றம், பெரிய சாட்சி. புரட்டி போட்டிருக்கிற இந்த வைரஸ் தேவனுடைய திட்டமாக கை நீட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ திட்டத்துக்கு புரட்டப்படும் சரித்திரம், உலகாகிய திருச்சபையுடைய சரித்திரமும் புரட்டப்படும். வேதம் அப்படித்தான் நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுக்கு விரோதமாக நீட்டப்பட்டது.
இல்லையா? யோபின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நீ தொடுவீரானால் உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானதெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்திற்கு எதிரே உண்மை தூசிப்பான் என்பார். தொட்டார். அவன் தொடறதுக்கு இல்ல, அவன் சொன்னா எதை தொடவில்ல, அவன் ஆத்மாவை தொடவில்லை. தொடும். எவ்வளவோ இழப்பை கண்டான். 5ஆம் வசனத்துல இன்னும் நீருடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சம் தொடுகிறானால் அப்பொழுது அவன் செய்து உமது முகத்துக்கு எதிரே தூசிப்பான் என்பார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ உன் கையில் இருக்கிறான், ஆயின் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. பிராணனை தொட முடியாது. இந்த காலங்களில் உன் பிராணனை தொட முடியாது. உன் பிராணனை தொட முடியாது. எத்தனை இந்த சூழ்நிலை அவனுடைய கரம் நீட்டப்பட்டிருந்தாலும் தேவனை திருச்சபை உனக்கு இன்னும் உயிர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எழுப்புதலை கொண்டுவதற்கு எவ்வளவு நாட்கள் கூட்டப்பட்டு கிடந்தாலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஆகவே திருச்சபையை நீ தூசிக்க கூடாது. இந்த சோதனை காலத்தில் டிஸ்கரேஜ் ஆக காணப்பட்டது. நீ தூசிக்கப்படக்கூடாது. கையை நீட்டு அவன் நீட்டும் தொடும் சொன்னான். தொட்டாப்ல எல்லா இழப்பு வந்துச்சு. யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், தொடப்பட்டது, கை நீட்டப்பட்டது. நான் ஏற்கனவே இதை பற்றி பிரசங்கித்திருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவளை நீ கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காலங்களில் தேவன் மறைந்திருக்கிறாரோ? திருச்சபைக்கு வருது. இப்படிப்பட்ட பாடங்கள்ல யோபு சொல்கிறான். யோபுவின் புத்தகம் 'மறைந்திருக்கிறார்' எனக்கு வலது வழக்கு பார்க்கிறேன். 9:11 எடுத்து வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம். இதோ அவரின் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், இதோ அவர் பறித்துக் கொண்டு போறார். அவரை மறிப்பவன் யார்? நீ என்ன செய்கிறீர் அவரை கேட்பவன் யார்? நீ என்ன செய்கிறீர் கேட்கிறது உன்னால முடியுமா? தேவனை தடுக்க முடியாது. நீ அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்க சீர்திருத்தம் பண்ணி ஆவியானுடைய வேலையை செய்வதற்கு சில அழிவெல்லாம் சரிபடுத்தி கட்டுவதற்காக சில உடைந்து கிடக்கிறத, பழுதாய் கிடக்கிறத, அதை விழுந்து போனத, அதை எப்படியாவது கட்டுவதற்காக, விழுந்து கிடக்கிறத கட்டுவதற்காக, பில்ட் பண்ணி அதை கொண்டு கட்டுவதற்காக தேவன் தரிசனம் கொடுத்தார். அங்க சில நேரம் இங்க வந்து அவனுக்கு தரிசனமே இல்லாம இருக்கிறார். நான் வலது பக்கத்தில் பார்க்கிறேன். நான் இடது பக்கத்தில் 23ஆம் அதிகாரத்துல 8ஆவது வசனம், இதோ முன்னால போனாலும் அவர் இல்லை, பின்னால போனாலும் இல்லை, இடது புறத்தில் அவர் காணோம், வலது புறத்தில் காணோம், காணாதபடி ஒளிந்திருக்கிறார் சொல்கிறார். காணாதபடி ஒளிந்திருக்கிறார். 35:14 வாசிங்க. 35:14 35:14 அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீ சொல்கிறீரே, ஆனால் நியாயத்திருப்பவரிடத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருக்கு காத்துக் கொண்டது. தரிசனமே கிடைக்கல. அல்லேலூயா. அங்க தரிசனம் கொடுத்தாரு, இங்கே தரிசனமே இல்லாம இருக்கிற இழப்பு.
கவனிக்க வேண்டும். ஒரு பெரிய, அதாவது அவன் தூசிக்கணும்னு சொல்லுகிறான். தேவன் அதை செய்ய அந்த யோபுடைய வாழ்க்கையில, அல்லேலூயா, அவன் சொல்றான் தூசிக்கணும். இயேசு 8:21 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கரம் நீட்டப்பட்டது. இப்படிப்பட்ட காலங்கள்ல அவர் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க விரும்பினார். சத்துருவை வெட்கப்படுத்தி பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க சீர்திருத்த கொண்டவர். யோபுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு, நீட்டப்பட்டது கரம். ஆனா தேவனை தடுக்கிறதுக்கு அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? யோபு சொன்ன வார்த்தை என்ன? இதோ மரித்துக் கொண்டு போகிறார், அவரை மரிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அவர் என்ன செய்து கேட்க முடியுமா? தடுப்பவன் யார்? அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததற்காக, ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக, ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்வதற்காக, சத்துருவை முழுவதுமாக வெட்கப்படுத்துவதற்காக அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆகவே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்கிறதற்கு, அவரை மரிப்பதற்கு, அவரை தடுப்பதற்கு முடியாது. தேவனை தடுக்கிறதுக்கு ஒரு நாள் முடியாது. ஏசியா 45:9 வாசிக்கிறோம், எடுத்து வாசிக்கலாம். ஏசியா புத்தகம் 45:9. 45ஆம் அதிகாரம் 9. மண்ணோடு கொத்த ஓடாயிரம் தன்னை உருவாக்கினோடு வளர்க்காதவனுக்கு ஐயோ, என்ன செய்கிறார் என்று சொல்ல தகுமோ உன் கிரியை? மண்ணு கொத்த ஓடினி தன்னை உருவாக்கினோடு வளர்க்காதவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவன் நோக்கி என்ன செய்கிறது என்று சொல்ல தகுமோ? உன் கிரியானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? அவரை எதிர்த்து நிற்க, அவரை தடுத்து நிறுத்த முடியுமா? உருவாக்கினோடு வழக்காட முடியுமா? தன்னை உருவாக்கினை நோக்கி முன்ன என்ன செய்கிறீர் என்று சொல்ல முடியுமா? அவங்க இங்கே கவனிக்க வேண்டும். தேவன் சில சீர்திருத்தம் பண்ணி செய்ய இருக்கிறார். அதோட எடுத்து வழக்காடக்கூடாது, தடுத்து நிறுத்தக்கூடாது. தடுத்து நிறுத்தவே கூடாது. அல்லேலூயா. அவர் திட்டம் யோபுடைய வாழ்க்கையில, திருச்சபைக்கு, ஊழியர்களுக்கு ஏன் இப்படின்னு சொல்லி அவங்க நம்ம பேச வேண்டாம். தேவனுடைய வழக்காடுகிறோம். தேவனை தடுத்து நிற்பது எம்மாத்திரம்? அவர் செய்கிறார், கை நீட்டப்பட்டிருக்கிறது. அவரை கை நீட்டப்பட்டிருக்கிறது. அவரை தடுத்து நிற்பவன் யார்? தேவனுடைய சமூகத்தில் அவள் சரியானபடி சீர்பொருந்த வேண்டும். யோபு சீர்பொருந்தி பேசலாம். தேவரின் சங்கத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் நண்பர்கள் ஏற்றுனாங்க. நண்பர்கள் என்ன சொல்ற, அவரை பத்தி தேவன் கோபம் உண்டது. என் தாசனாகி யோபு பேசுறது போல நீங்க பேசவில்லை. யோபு
பேசுறது போல நீங்க பேசல. கோபம் உண்டது நண்பர்களே. இப்ப பேசுறத இந்த காலத்துல எப்படி பேசணும்? தேவனுடைய வழக்காடக்கூடாது. தேவனை தர நீட்டப்பட்டிருக்கிறத பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகும். யோபுடைய வாழ்க்கையில முன்னிலைமை காட்டி பின்னிலைமை இரட்டத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டான். பெரிய ஒரு மாற்றம் எழுப்புதல். எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. நீங்க லாக்டவுன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை இல்லை, 5 மாசம் சம்பளம் இல்லை. தேவனை தடுப்பதற்கு நாம் ஏமாத்திரம், தேவனை மறிப்பதற்கு நாம் ஏமாத்திரம், நீ என்ன செய்ய கேட்கிறதுக்கு நாம் ஏமாத்திரம். அவர் கவனிட்டு இருக்கிறார். எதற்கு? இந்த பூமியை சீர்படுத்துவதற்கு, ஊழியத்தை சீர்படுத்துவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சீர்படுத்துவதற்கு, அவருடைய ராஜ்யத்தை பழுதாய் கிடக்கிறத திரும்ப அவர் கட்டுகிறதற்கு, திரும்ப அவர் ரீபில்ட் ரினியூ பண்ணி ரீஃபார்ம் பண்ணுவதற்கு அவர் செய்வார். ஆமே நம்முடைய ஒருபோதும் அப்படி சொல்லிடக்கூடாது. யோபு நிதானமாய் பேசுறான். நிதானமா பேசலைங்கிறார் நண்பர்கள். அவர்களுக்கு விரோதமாக கரம் நீட்டப்பட்டது. தன்னுடைய நண்பர்களுக்காக யோபு அவனுடைய ஜோமனினான். அவனுடைய சிறையையும் கர்த்தர் தருகிறார். அப்படி பேசுவதற்காக நாம் ஜெபிப்போம். அறியாமை பேசுவதற்காக இல்லையா? நிதானமா பேச, நிதானம் தவறி பேசுகிறார். எவ்வளவுதான் இழப்பு வரட்டுங்க, லாக்டவுன் எவ்வளவுதான் ஆகட்டும், தேவன் எவ்வளவுதான் அனுமதிக்கட்டும், இந்த காலங்களிலே என்னை நீ சீர்பொருந்தும் காலம். நீ சீர்பொருந்தினால் உனக்கு இரட்டிப்பாக நான் தரப்போகிறேன். எதற்கு எதற்கு தேவனை அனுமதித்துக்கிறார்? அதெல்லாம் விளங்கணும். அப்பதான் சீர்பொருள். ஏன் அப்படின்னு கேட்க வேண்டாம். அதை தடுத்து நிற்க வேண்டாம், மறிக்க வேண்டாம், அதுக்கு விரோதமா பேச வேண்டாம், தேவனை குற்றப்படுத்தி பேச வேண்டாம், தேவனை தூசிக்க வேண்டாம். நிதானமாய் பேசுவோம். நீங்க இழந்தெல்லாம் எத்தனை மாதத்தை நீங்க இழந்தீரோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியும். பழகு நிரம்ப, வழகு கிளிய உனக்கு கொடுக்க முடியும். 12 கொடுங்க நீ திருப்தியா புசித்து 12 கூட மீதியா எடுக்க முடியும். ஆக இந்த காலத்துல இந்த தேவ திட்டத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். தேவ திட்டத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். சீர்படுத்த வேண்டும். இந்த காலம் முடிந்தா நண்பர்களுக்கு புத்தி சொல்லுங்க, புத்தி தெரிய. அப்படிதான் எழுதுறாரு. கலாத்தியர் 6:1 சொல்கிறார், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குள்ளாக நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்படுத்த பண்ணுங்கள். நீங்கள் சோதிக்கப்படாத உன்னை குறித்து எச்சரிக்கையாக சீர்படுத்த பண்ணுங்க வேண்டும். தேவனுடைய சபை ஜனத்தை சீர்படுத்த பண்ண வேண்டும். குற்றவாளியோ அவனை சீர்படுத்த பண்ணுவதற்கு வகையை செய்ய வேண்டும். ஆவிக்குரியவர்கள் சாந்தத்தோடு அவர்களை சீர்படுத்த வைக்க வேண்டும். இந்த காலம் சீர்படுத்த வைக்கக்கூடிய காலம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சீர்படுத்த வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:9 நாங்கள் பலவினரும் நீங்கள் பலவீனமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம், நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஒன்று புத்தி சொல்லி அவனை சீர்படுத்தலை, 2வது நீ அவனுக்காக நற்சீர் பொருந்தும்படியாக விண்ணப்பம் பண்ண வேண்டும் சபை. ஆனால் இடித்து போட்ட அல்ல, உண்டக்கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தபடி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருக்கும் போது இவரை எழுதுகிறேன் என்கிறார். நற்சீர் பொருந்துங்கள். கடைசியாக சகோதரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சுத்தியாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்பும் சமாதானமும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். நற்சீர் பொருந்துங்கள்.
முதலாவது என்ன செய்யணும்? சீர் நற்சீர பொருந்தணும். சீர் பொருந்தணும். முதல்ல நற்சீர் பொருந்தணும். தேவனோடு கூட நல்ல காரியங்களோடு பொருத்த வேண்டும். வாக்குவாதம், சண்டை, பகைவற்றை நற்சீர் பொருந்த வேண்டும். சீர்படுத்துக்கான தேவன உபதேசங்களை தடுத்து எதிர்த்து நிற்க கூடாது. தடுத்து நிற்கிற ஏமாத்திரம். இன்னும் நம்ம எபிரேயர்கள் 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். எபிரேயர்கள் நிறுவனம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்குள்ளாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே செய்ய உங்களை சகல நற்கிரியும் சீர்குணாக்குவாராக. அவருக்கே நன்றிக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களுக்கு நடப்பித்து நீங்கள் நம்முடைய சித்தப்படி செய்ய உங்களுக்கு சகல விதமான நற்கிரியையும் சீர்பொருந்தி பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கே என்னென்ன மகிமை உண்டாவதாக. சபை இந்த நாட்கள்ல என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். சீர்படுத்துற காலத்தில் சீர்படுத்த வேண்டும். தேசம் சீர்படுத்துற காலம் சீர்படுத்த வேண்டும். அதற்கு எதிர்த்து நிற்க கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. தேவனை தடுக்கிறதுக்கு ஏமாத்திரம் ஊழியங்கள், திருச்சபை தலைவர்கள் சீர்படுத்தக்கூடிய காலம் நாம் சீர்படுத்த வேண்டும். இது சீர்படுத்தக்கூடிய காலம் அல்லது சீர்திருத்த காலங்கள். சீர்திருத்தவாதிகளை எழுப்பவும் அநேக சீர்திருத்த தலைவர்கள் தேவை. ஒவ்வொரு காலங்களும் சீர்திருத்தவாதிகளை எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. சரித்திரங்களை நீங்கள் படித்து பாருங்க. தேசத்தின் சரித்திரங்களை சீர்திருத்தவாதிகள் ஹிஸ்டரியே தான். சீர்திருத்தம், சபையின் சரித்திரத்தை பாருங்கள். சீர்திருத்தம் பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்கார். சீர்திருத்தவாதிகள் சீர்பொருந்த பண்ணுவார்கள். ஆகவே சீர்பொருந்தா என்ன? அழிந்து கிடக்கிறத, பாழாய் கிடக்கிறத, விழுந்து கிடக்கிறத திரும்ப எடுத்து கட்ட வேண்டும். அதான் நெகேமியாவுடைய அறைக்கு மீண்டும் விழுந்து போன கூடாரத்தை கட்ட வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? இந்த நாட்கள்ல பெரிய ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார். Thank you Jesus. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. Yes, Father. Yes, Father. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Lord. உன்னதே தேவனே என் இயேசு ராஜா
இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திடே என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திடே என் உள்ளம் ஏங்குதையா. ஜெபிப்போம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு விஷயம் இந்த நாளில் நீர் எங்களை சீர்படுத்தத்தக்கதாக இதோ கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தபடியால் உங்களை அவர் சீர்படுத்துவார் என்று நீங்கள் இந்த நாளில் எங்களோடு பேசுகிறீர்கள். இதோ உலகளாவிய திருச்சபையில் உலகளாவிய சரித்திரத்தை சீர்படுத்துவீர். இந்த சிறையிருப்பின் காலத்தை நீர் இந்நாட்களிலே இந்த தேசத்திலும் உலகத்திலும் அனுமதித்திருக்கிறீர் என்று சொன்னார். இதோ ஆதி அப்போஸ்தல சபையிலே தேவனுடைய திட்டத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் அவர்கள் சீர்படுத்தும்படி தேவன் இவற்றை எல்லாம் செய்கிறார் என்று அவர்கள் உணர்ந்து ஜனங்களுக்கு முன்பாக இவையெல்லாம் அவர்கள் வரிசையாக விவரித்ததை போல தேவனை தடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று அப்போஸ்தலர் பேதுரு தேவன் ஜனங்களை சீர்படுத்தும்படி இவைகளை எல்லாம் அனுமதிக்கிறார் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் வரிசையா எடுத்து காண்பித்ததை போல இதோ இந்த நாளிலும் கூட உலகளாவிய சரித்திரத்தையும் உலகளாவிய திருச்சபையின் சரித்திரத்தையும் சீர்பொருந்தும்படி சீர்திருத்தும்படியே இந்த சிறையிருப்பின் காலத்தை நீர் அனுமதிக்கிறீர்கள். உம்முடைய தாசனை குறித்து இன்னும் அநேக திட்டவட்டமான உம்முடைய வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர்கள். இதோ அவரை மறிப்பதற்கு நான் எம்மாத்திரம், அவர் என்னை சீர்திருத்தும்படி எனக்கு இவையெல்லாம் செய்யும் போது அவரை மறிப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று யோபு சொன்னது போல இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி இதோ உமக்கு கரங்கள் இல்லையோ என்று சொல்லி அவருக்கு சொல்ல தகுமோ நாம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய திட்டங்களை எல்லாம் சீர்படுத்துகிற திட்டங்களை எல்லாம் விழுந்து கிடந்த தாவீதின் கூடாரத்தை அவர் மீண்டும் சீர்படுத்துவார் என்று அப்போஸ்தலர் யாக்கோபு யாவருக்கு முன்பாக தேவ திட்டங்களை குறித்து பேசியதை போல இது சீர்திருத்துகிற காலம் ஐயா, இது சீர்படுத்துகிற காலம். தேசத்தின் குடிகளும் உலகத்தின் ஜனங்களும் சபையின் பரிசுத்தவான்களும் சபையின் பரிசுத்த தேவனால் அழைக்கப்பட்ட சகல ஜனங்களும் கூட சீர்பொருந்தும்படிக்கு இந்த காலத்தின் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறோம். உடைய வேத வசனத்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய தாசரை கொண்டு நீர் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். நாங்கள் சீர்பொருந்தும்படியாக எங்களுக்குள்ள ஜீவியத்தில் விழுந்து கிடக்கிற காரியங்களை மீண்டும் நாங்கள் சீர்பொருந்தி அதற்காகவே நான் அப்போஸ்தலர்களை நியமித்தேன். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த கிறிஸ்துவின் பூரண அந்த அளவுக்கு தகுந்ததா சகல
சிந்தித்து உணரத்தக்க உத்தம நிதானிப்பையும் அறிவையும் நீர் எங்களுக்கு தாரும். மீண்டும் ஒரு விசை இந்த சிறையிருப்பு மாறும்போது உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகளாவிய திருச்சபையும் கூட ஒரு புதிய மாற்றத்திலே புதிய அனுபவத்திலே சீர் பொருந்தியவர்களாய் உங்களுடைய சமூகத்திலே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.